தமிழ் சினிமாவில் இந்த டைரக்டரோட எனக்கு ஒர்க் பண்ணணும்னு ஆசை அப்படின்னு உங்களுடைய ஃபேவரட் டைரக்டர்? அது மாறிக்கிட்டே இருக்கும். பட் நான் எப்போவுமே ரொம்ப ம். மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்க மிஸ்கின் சார் தான் ரொம்ப எனக்கு Wow. பிடிக்கும். எல்லா டேரக்டர்ஸுமே அவங்கவங்க விதத்தில் இன்ஸ்பயர் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ரீசெண்டாக நான் வர்ஷாவோட இன்டர்வியூ பார்த்தேன், பேட் கேர்ள். அவங்க அதுவுமே பயங்கர இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து வர்ஷா, ஹலிதா மேம் அண்ட் சுதா மேம் இவங்க கூடலாம் ஒர்க் பண்ணணும் எனக்கு ரொம்ப, ஏன்னா அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவில் அவங்களுடைய ஆண்களுடைய கேரக்டர் அவங்க வேற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் பர்செப்ஷன் கண்டிப்பா. காட்டியிருப்பாங்க. ஸோ அதுலலாம் நம்ம போய் ஏதாவது ஒரு பங்களிப்பா பின்னாடியாவது நம்ம நின்று அது என்ன நடக்குதுன்னு அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஆசை உண்டு. ஸோ ஜஸ்ட் ஒரு ஃபேண்டசி கொஷன் தான். நீங்கள் வந்து உங்களை ஒரு படத்தில் வில்லனாக கமிட் பண்ணுறாங்க. ஸோ இந்த படத்தில் இந்த ஹீரோ இருந்தால் செம்மையாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபேண்டசி கற்பனை தானே? இருக்கு, நிறைய பேர் இருக்கலாம். தனுஷ் சார் இருக்கலாம். ஓ, நான் ஒரு சிம்பு ஃபேன். ஸோ சிம்பு சார் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் எனக்கு பயங்கர ஹாப்பியாக இருக்கும், குஷி ஆயிரும்னு நினைக்கிறேன். செம செம. பெருசு பெரியவங்கள்லாம் நம்ம சொல்ல முடியாது, ஆனால் ஆசைகள் இருக்குது. யாரும் கொடுத்தா நம்ம வேண்டான்னு சொல்ல போகிறது இல்லை.